கைஸ், வெல்கம் டு மிதுன் சாய் கேமிங். இன்னைக்கு அடுத்த நாள் தான், ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இதை வந்து புது வீடு கட்டியிருக்கேன் மைன்கிராஃப்டில். ஏன்னா என் வீடு என் அம்மா இந்த மைன்கிராஃப்ட் கேம் டெலீட் பண்ணனால போயிடுச்சு. இந்த மழை எப்போதான் நிற்கும்? எப்படியோ மழை நின்றுச்சு. மழை வெளில போய் கிளைமேட் நாளாச்சு வெளில போய். நான் ஆல்ரெடி இந்த வீடு கட்டேன். சாரி, அந்த வீடியோவை என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஓகே, நான் கீழே வந்துட்டேன். அப்பா எப்படி இருக்கு பாருங்க, காலை நேரம் நல்லாயிருக்கு. ஓகே, இதை பாருங்கள், இதான் என்னோடய வீடு அவுட்லுக்கு. இன்னும் கொஞ்சம் கட்ட போகிறேன். அந்த கட்டுறதுக்கு தான் இந்த வீடியோவும். வெல்கம் டு மிதுன் சாய் கேமிங்னு சொல்லிட்டேன். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீட்டோட 3rd ஃப்ளோர் தான் கட்ட போகிறேன். இந்த மாடல் வீடியோவில் வந்துருக்கோம். இதை பாருங்கள், இதான் வந்து வீடு. வெள்ளம் வந்து அப்படியே இந்த சைடில் போட்டு லைட் வச்சுட்டேன். ஏன்னா வந்து இருட்டாயிடுச்சுன்னா சப்போஸ் நான் வெளில எங்கேயாவது போகும்போது இருட்டாகும் போது இதான் வீடுன்னு தெரிஞ்சுட்டு இந்த 2 லைட்டு வெளில வச்சுருக்கேன். மேலே கோல்டன் பிளாக் போட்டிருக்கேன், நல்லா இங்கே தெரியுது. இது வந்து என்ன சவுண்டு? ஏதோ ஒரு சவுண்டு கேட்டிங்களா? ஏதோ ஒரு சவுண்டு வந்தது. ஓ, கிளாஸ் உடஞ்சிடுச்சுங்க. இதனால தான் சவுண்டு வந்ததா? நான் செகண்ட் நான் பயந்துட்டானது சவுண்டாக பேசிக்கிட்டு நிறுத்துங்க. ஓகே, இப்போ இதை எடுத்துக்கிட்டு சரி லேடர் இங்கே போட்டு ஓகே கிளாஸ் செட் பண்ணியாச்சு. இது வந்து லைப்ரரி சொல்லத்துக்கு முன்னாடியே பக்கத்தில் போய் நான் பிடிக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, சரி ஓகே மேலே போயிடுவேன். மேலே போய் காட்டுறேன். இது வந்து பெட்ரூமு. கொஞ்சம் கண்ணாடி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப குட்டி பால்கனி மாரி. நைட் மேலே ஓகே. இந்த பக்கம் 2 செஸ்ட்டு வச்சுருக்கேன். உள்ளே ஒன்றுமே இல்லை. அதனால தான் சில பொருள் இங்கே வச்சிடலான்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாம் இங்கே வைக்க போகிறேன். ஓகே, இங்கே இதெல்லாம் வச்சுட்டேன். இந்த செஸ்ட்டு வேறு வைக்கிறேன். இது வேணாம், இது வேணாம். என்னடா ரேடியோ கிளிப்பில் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லுங்க. ஆமாம் தாங்க, நான் ரேடியோ கிளிப் வச்சுருக்கேன். இங்கே போயிட்டு இதை வச்சிட வேண்டியதுதான். ஃபெதரை இந்த பைபிள் எடுத்து கீழே வச்சுட்டு ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல. இது ஒரு பேக்கன். ஆனால் இது என்ன எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன பண்ணணும்னு எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால தான் இது வந்து ஒரு இது இந்த பாட்டு வரும்ல அது. இது கொஞ்ச நேரத்துக்கு ஓடும், கொஞ்ச நேரத்தில் இதுவே ஆஃப் ஆகிடும். ஓகே, இது அப்படியே கையில் வச்சுக்கொண்டு இது பார்த்துடலாம். ஓகே, இப்போ 3rd ஃப்ளோர் கட்டுறதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். முதல்ல இந்த ஃப்ளோரை விட்டு கீழே இறங்கலாம். என்னென்ன செஞ்சது ஒரு சவுண்டு. ஓகே, இப்போ இது எப்படி விட்டு இதை விட்டு இறங்கணும், எப்படி இறங்குறதுன்னே தெரியல. கரண்ட் இருந்து ஆனால் இங்கே பிளாக் கலர்னு ஒன்று இருந்தது. அது பரவாயில்ல. இது வந்து டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே போயிடலாம். மேலே போய் இங்கே 4 உட்டு வைக்கலாம். 1 2 3 4. இப்போ இங்கே அதே மாதிரியே வச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த 2 சைட்லையும் வச்சிடலாம். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய மோட்டிவேஷன் இருக்கும். மறக்காமல் பெல் லிங்க்கையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் மறக்காமல் அதை பார்த்து வாட்ச் பண்ணி ஜாலியாக இருக்கலாம். ஓகே, இந்த சைடில் ஃபுல்லாத்தையும் பண்ணிட வந்துட்டா. டக்குன்னு பண்ண வந்துட்டா. ரொம்ப ஸ்லோ வாட்சிங்க. வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அவ்வளோதான். ஓகே, எல்லாம் போட்டு முடிச்சாச்சு இந்த சைடில். இப்போ அப்படியே இந்த சைடில் பண்ணணும். நான் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறேன். நீங்கள் ஓட்டினாலும் கூட ஓட்டிக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இதை சீக்கிரமாக போடுறேன். இதையும் இந்த பிளாக்கை உடச்சிட்டு இதை போடுறேன். ஏன்னா தப்பாக போட்டேன் சொல்லி வாய முள்ள எப்பயும் அதை தப்பாக போட்டேன். ஓகே, இப்போ இந்த சைடில் போட்டாச்சு. இப்போது இந்த சைடில் போடுறேன். போடு போடு.
ஃபுல்லாக போட வேண்டியது இந்த சைடில் ஃபுல்லாக. ஓகே, இது போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் மேட்ச் வெரி லாஸ்ட் டைம் முடிஞ்சிடும். இதுக்கு மேலே நான் மாடி தான் கட்ட போகிறேன். இதோட ஃப்ளோர்லாம் வேணாம். சரி, இது மேலே என்ன வைக்க போகிறேன்னு கேட்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே, ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ இங்கே கண்ணாடி வச்சுக்கலாம், இல்லை கண்ணு தெரியாது சுத்தணும். கண்ணு தெரியாது லைட் வச்சுக்கலாமான்னு சொல்லுவீங்க. சும்மா தான் வியூ அப்படியே வெளில கொஞ்சம் பார்க்கலாம்ல, வியூ பார்த்து பண்ணலாம். ஆனால் நான் மைன்கிராஃப்டில் அப்படியே ஜன்னலில் வியூ பார்த்து இது பண்ணுறாங்க நான் போட்டதே இல்லை. உண்மையாக தான் சொல்கிறேன். ஃபுல் மைன்கிராஃப்ட் ஆல்ரெடி போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க வந்து நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த பிளாக்கை உடச்சிட்டு இந்த சைடில் இந்த இதை வச்சு இப்போ மேலே உடச்சிட்டு இந்த லேடர் போடணும்னா இப்போ லேடர் வேறு நம்மக்கிட்ட இல்லை. நம்ம இதில் போய் எடுத்துக்கலாம். இது கிடச்சிருச்சு நம்மளுக்கு லேடர். இந்த இது வச்சுக்கலாம், ஏன்னா இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த சைட்லலாம் நம்ம போட்டுடலாம். ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஓகே, மேலேயும் போட்டாச்சு. இப்போ மேலே என்னடா இது ஏற முடியல, ஏறியாச்சு. இது க்ளோஸ் பண்ண தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். வேணும் போது இதை மட்டும் அடிச்சுக்கலாம், இதை உடச்சிட்டு போய்க்கலாம். எனேபிள் இருந்தால் அது மட்டும் இது போட்டுக்கலாம். இப்போ வந்து மேலேயும் கவர் பண்ணணும். பேசிகிட்டே இருக்கிற கேப்பில் அதுவும் மறந்துருப்பேன். ஓகே, இப்போ மேலேயும் ஃபுல்லாக போட்டுடலாம். ஓகே, ஃபுல்லாக போட வேண்டியதுதான். யாருக்கெல்லாம் இந்த இட்டாலியன் பிரெயின் ராட்ஸ் தெரியுமோ அவங்களும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சீக்கிரமாக போட வேண்டியதுதான். ஓகே, இது ஃபுல்லாகிடுச்சு. இப்போ வந்து சவுண்டு கொஞ்சம் ஏற்றுனா பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். இந்த ரெண்டு சைட்லேயும் லைட் வச்சுக்கிறேன், அப்படியே இந்த பக்கலாம். ஏன்னா நைட் ஆகும் போது இங்கே இருந்தேன்னா அப்படியே கண்ணு தெரியாதுல்ல, அதனால்தான். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னக்க போகிறோன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் மட்டும் சொல்ல மாட்டேன். ஃபோட்டோ கொஞ்சம் வைக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வீட்டில் ஃபோட்டோ இல்லை, இங்கே ஃபோட்டோ வைக்கலாம். ஒரு சின்ன பிக்சராக இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகே, வேணாம். இவ்வளோ பெருசாக வச்சுக்க நல்லா தான் இருக்குது. இதுவே வச்சுக்கலாம் நல்லா இருக்குனால. இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிள் ஒன்றும் எல்லாத்தையும் இப்படி தான் பண்ணணும். அப்புறம் வேணும்னா வேறு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். ஒன்றே ஒன்று மட்டும் ஃப்ரீயாக விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 கிராஃப்டிங் டேபிள் வச்சுக்கலாம். இது ஒன்று போதும். இதெல்லாம் என்னென்னு எனக்கு முதல்ல தெரியாது, சும்மா போட்டால் போதும்னு இருக்கிறேன். ஏன்னா வீடு அப்படி காலியாக இருக்குல்ல, ஏதாவது போடணும்லாம் தான். ஓகே, இது மேலே இது சைடு இந்த பக்கம் போடல. எல்லாம் சமைக்கிற மாதிரி இருக்குது. நான் இந்த பொருள்லாம் ஆமாம் இதெல்லாம் சமைக்கிறது தான். ஓகே, இந்த பக்கத்தில் இது போகணும். இது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. இது வேணாம், இது எடுத்துக்கலாம். இது தேவைப்படும். இல்லை தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதேமாரி 3 வச்சுக்கலாம். ஏன்டா 3ன்னு நீங்கள் சொல்வீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் அதை எதுக்கு 3 வச்சு நான் காமிச்சிடுறேன். இது ஃபிஷ் வந்து என்னால் வைக்க முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம், இங்கே வைக்க முடியல. லாவா வைக்க முடியுதுங்க, வச்சுட்டேன் லாவாவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நம்ம 3rd ஃப்ளோர் கட்டின வந்து நான் கரெக்டாக சொல்கிறதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. அதாவது இது
நம்மளுக்கு 10 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிய போகுது. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. பாய்.